வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆம், நம்மை உண்டாக்கின கடவுள் இந்த வார்த்தையானவர் மூலம் முற்காலங்களில் பலமுறை பேசினார். இறைவனின் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாததால் பாவம், வியாதி, வறுமை, பகை பெருகியது. என்னை அடிச்சிட்டிய? இப்பொழுதுதான் அந்த அதிசயம் நடந்தது. அந்த வார்த்தை மாமிசமானா, அந்த வார்த்தை மாமிசமானா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. கர்த்தருடைய ஆவியானவரின் மேலிருக்கிறார். தரித்திரருக்கு நற்செய்தி அறிவிக்கும்படி என்னை அனுப்பினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை தரவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை அனுப்பினார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே.
அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி நன்மை செய்த தேவகுமாரனாகிய இயேசுவுக்கு உலகம் கொடுத்த பரிசு அவனை சிலுவையில் அறையுங்கள். சிலுவையில் அறையுங்கள். சிலுவையில் அறையுங்கள். சிலுவையில் அறையுங்கள். அவனை சிலுவையில் அறையுங்கள். அவனை சிலுவையில் அறையுங்கள். அவனை சிலுவையில் அறையுங்கள். அவனை சிலுவையில் அறையுங்கள். சிலுவையில் அறையுங்கள். அவனை சிலுவையில் அறையுங்கள். அவனை சிலுவையில் அறைய வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்மை படைத்த தேவன் நாம் செல்வமுடையவராய் மாறும்படி தரித்திரரானார். நாம் பாவத்திலும் சாபத்திலும் விடுதலை அடையும்படி அவர் அடிமையானார். நாம் பரிசுத்தமாகும்படி அவர் பாவியானார். நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் 3ஆம் நாள் உலக மக்கள் பயப்படும் கடைசி சத்ருவாகிய மரணத்தை ஜெயித்தார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் முதலாம் வருகையை கொண்டாடும் நாம் அவர் வார்த்தையின்படி நம் வாழ்வை அமைத்து அவர் ராஜாதி ராஜாவாய் இவ்வுலகத்தை நியாயந்தீர்க்க வரப்போகும் 2ஆம் வருகைக்கும் ஆயத்தமாவோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஆம், உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு.